வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025-26 நேர்முக தேர்வினுடைய டிரான்ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஆண்டு 2025-26 நம்ம போடக்கூடிய 100வது வீடியோ. உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி. முக்கியமாக நம்ம இந்த ஒரு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதாவது 2025 ப்ரிலிமினரி மெயின் 2 கட்டத்தையும் பாஸ் பண்ணி 3வதாக நேர்முக தேர்வு டிசம்பர் 2025 டெல்லியில் யூபிஎஸ்சியில் நடந்துட்டு இருக்கு. யூபிஎஸ்சி பவனில் இது ஒரு பகுதி. இப்போ இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதற்கப்புறம் இது நம்ம என்ன எதுக்காக இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காகவும், குடிமைப்படி தேர்வுகள் அப்படிங்கிற தேர்வை பற்றி விட ஐஏஎஸ் தேர்வு அப்படின்னு சொல்கிறது மக்களுக்கு ரொம்ப வாடிக்கை. அதனால் இது ஐஏஎஸ் தேர்வு ஒரு தேர்வில் ஐஏஎஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் தி சர்வீஸ். இப்போ 23 சர்வீஸ் 2026 இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. 933 போஸ்ட்டுக்கு. ஸோ இது என்னென்னா குடிமைப்பணி தேர்வுகள் தான். ஒருமித்த ஒரு குடிமை இன்டகிரேட்டட் எக்ஸாம் நடக்கும். ப்ரிலிமினரி மெயின் இன்டர்வியூ 3 ஸ்டேஜில் நம்ம 23 பணிகள் இருக்குது. இதில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் நிறைய பணிகள் இருக்குது. குரூப் பி இருக்குது. ஆல் இண்டியா சர்வீஸ் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் 2 இருக்குது. இப்போ இது எல்லாம் உள்ளடக்கிதான் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் என்பது, அதாவது குடிமைப்பணி தேர்வுகள் என்பது. ஸோ அந்த தேர்வில் நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிட்டு சோசியல் மீடியாவில் இந்த இளைஞர்கள், இந்த யுவதிகள் ஷேர் பண்ணுற கொஸ்டின் எடுத்து நம்ம இந்த வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக படிக்கணும், இந்த மாதிரி நம்ம சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், அப்புறம் படிக்கக்கூடிய மாணவர்கள், முக்கியமாக இந்த மாதிரி நேர்முக தேர்வில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்க்குறவங்க, அதே மாதிரி பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, அதே மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க, கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க, இது ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் நம்ம பண்ணிட்டோம். பட் ஃபைன், ரைட், ஓகே. போர்டு லெஃப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா அவர்கள். ஆப்ஷனில் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி. அண்ட் ஸோ டேட் 10/2/2026. அண்டு ஸோ அவர்களுக்கு கேட்ட சுக்லா சார் மார்னிங் 4th to go. நம்ம எப்போவுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ 6 பேர் காலையில் போகிறாங்க அப்படின்னா 30 நிமிஷம் கணக்கு பண்ணிங்கன்னா 10 மணிக்கு, ஆனால் இவங்க 9 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் கடைசியில் 6வது ஆள் போகிறவர் 9 மணிக்கு கடைசியில் 12:30 மணிக்கு போவார். ஸோ 3.5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ அது அப்போ என்ன மாதிரி மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது இன்டர்வியூ நேர்முக தேர்வுகளே கேட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்களே, நீங்கள் என்ன செய்தீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பகுதி மனசில் வச்சுக்கோங்க. That's one part. Then detail application form, DF, Hyderabad, and commerce. So this person is from commerce and accountancy optional and Telangana, and BCom and audit, stock market, Anapanasati meditation, audio recorded book for blind students. I don't know. ஸோ மேபி பிளைண்ட் தெரியல இது அப்படின்ட்டு. பட் இவர் பண்ணுவாரா இல்லை இவர் லிசன் பண்ணுவாரான்னு தெரியல. But this is written, DAF details. So let's go through it. And chairperson, so you live in Hyderabad. So what do cities provide? So what is their role in their development of the country? Right? City என்னது provide பண்ணுது, development of the countryல என்ன contribution? So that's ஒரு நார்மலான ஒரு கேள்வி. And do you think our cities can ever get the level of cities of London? பாருங்கள், லண்டன் மாதிரி நம்ம சிட்டிஸ் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஒரு கேள்வி. ஸோ இதனால் இது அவர்களில் அவர் முன்னாடி ஆன்சர் பண்ணியிருப்பார். அதை பேஸ் பண்ண கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது சம்மந்தம் இல்லாத ஒரு லிங்க், பட் இட்ஸ் அ லிங்க்டு கொஸ்டின். சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம எப்போவுமே இந்த இன்டர்வியூ 2 விதமாக போகும். ஒன்று நீங்கள் பதில் பேசுகிறதுல நீங்கள் கூடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அளந்து நம்ம பேசணும்னா அது சம்மந்தமாக கேள்வி வைப்பாங்க. அது சம்மந்தமாக கேள்வி வைக்கல, நீங்கள் யூ வில் லீட் தி இன்டர்வியூ ஒரு பகுதி. இன்னொரு பகுதி நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது லிங்கே இல்லாமல் நீங்கள் பதில் பேசிங்கன்னா அவங்களே ஒரு கேள்வியை கேட்பாங்க. அது சம்மந்தம் இல்லாத ஒரு ரேட்டுக்கு போயிட்டு இருக்கும். தேர் போர்டு வில் லீட் தி இன்டர்வியூ. இப்போ போர்டு வில் லீட் தி இன்டர்வியூ அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்களே இன்டர்வியூ லீட் பண்ணிங்கன்னா உங்களோட ஏரியாவை உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசி வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெதர் யூ லீட் தி இன்டர்வியூ அது போர்டு லீட் தி இன்டர்வியூ அப்படின்னா, இஃப் யூ லீட் தி இன்டர்வியூ யூ வில் கெட் மோர் மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். Fine. Then, but we are unable to really attract the talent. So told about the defense startup and who wanted to set up in Noida, but talent refused to go there. So they wanted to go to Bengaluru, but the good schools, etc. was big monologue. And about the cities, I did not give much input. What do this monologue? Monologue with already explained பண்ணிருக்கோம். monologue என்ன அர்த்தம்? ஸோ டீட்டெயிலாக அதுவும் பிக் மோனோலாக். நீ டீட்டெயிலாக
மெம்பர் இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆட்கள். ஸோ அவங்க சில விஷயத்த பேசுவாங்க, பேசிட்டு அதை பேஸ் பண்ணி இன்ஃபர் பண்ணி சில கேள்விகள் கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி பதில் பேசணும், அப்போ நம்ம ஹேவ் டு ஹேவ் ஷார்ப் லிசனிங் கெப்பாசிட்டி இருக்கணும் நமக்கு. அதனால தான் ஸோ நீங்கள் எப்போவெல்லாம் நம்ம சொல்லிடுற இந்த மோனோலாக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏன்னா மோனோலாக் என்பது அவங்க கதை பேசுறது இல்லை, அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும், கேட்டுட்டு அதிலிருந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் ஃபைன். Then R&D, research and development, is an important aspect. How can we increase it? Setting up of lab and equipments. And he said private participation is very low, and asked why. And long gestation period. So that's the reason, long gestation period for any innovation. And he told that deep sea and one commercial branch and one research branch. Okay. And Google is doing same deal in Andhra Pradesh. I said, I don't know. He said, I don't know. That's IDK. I don't know. And member 1. So what is this audio recording book? So mentioned in CSR project of my company. So he has been working in a company, and then where it's a CSR project. And did you have learned Braille for this? So okay, he is not a blind person. So what did this teach you? And how will you use commerce in administration? How will you use the commerce in administration? So what will you do, a woman in your district? And how do you select stock? And where are the things that you look at? And do you regularly play badminton? And do you do Anapanasati meditation regularly? Anapanasati. நம்மளே first time கேட்குறோம், Anapanasati meditation. Okay. Then member 2. And do you know about the issue of stray dogs? And is there any in your place as well? So how will you resolve it? How will you resolve it? Nowadays, AI does everything. So artificial intelligence does everything. So sometime your investing will also be done by AI. So you have mentioned Nature Lab and in your DF, data application form. Nowadays, we cut trees for development, but is it bad? I said balance. So development by the balance. So then member 3 from the DF கேள்விகேட்டிருக்காங்க. So that is what is Anapanasati meditation, right? So what was the outcome of the audio recording project? So long monologue, again long monologue, and how much time the company spent with what they did, etc. Right? So then further, and we are doing a lot in budget regarding the healthcare, but lacking in rural health. So how can we do better in that? Right? So how did the prices, the metals go up recently, and which metal went up? Which metal went up? And what was your job role, and what did you handle? What did he handle in the company where he is working? Then member 4. So member 4, what is CSR, corporate social responsibility? Set responsibility of the companies towards the society to pay back. And he again asked, do you know the exact meaning of CSR? That is said that same thing again, and said it's when companies allocate certain percentage of funds for the social activities. How will you measure the parameters of the scheme? Take example of the scheme and tell if you can assign parameters, and long explanation of the question. And so what is more dangerous for a civil servant, more arrogance or inefficiency? This is another very unique question. See, what is the more dangerous one, whether it's more arrogance or inefficiency? He said inefficiency, but I think he wanted to hear moral arrogance, right? It's moral arrogance, not more arrogance, moral arrogance. So moral arrogance or corruption, said corruption. Then he said, if you are morally arrogant, how you will deal with the corruption, and explain how it is bad. And he said again, will you change your answer now? I said, I will go, both are dangerous. And chairperson said, thank you, your interview is over. So thank you very much for listening, and it was our 100th episode in 2025-26 series. And thank you very much for your continued support, and we will come up with a few more, because few more days are left out in the interview. So come up with our few more transcripts. So thank you very much for listening till now. Thank you very much. வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.